வணக்கம் அனைவருக்கும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் புரோகிரசிவ் இணைந்து உங்கள் காரில் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிசோதனைகள் பற்றி பேசப் போகிறோம். இந்த பரிசோதனைகளை குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது அதைவிட அதிகமாக பரிந்துரைக்கிறேன். பட்டியலில் சிலவற்றை 6 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமல்லாமல் அதைவிட அடிக்கடி பரிசோதிக்க விரும்புவீர்கள். உங்கள் கார் நன்றாக இயங்குமா என்பதை உறுதி செய்ய வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிசோதனைகள் இவை. இப்போது நாம் வாகனத்தின் வெளிப்புறத்தில் இருந்து தொடங்குகிறோம். டயர்கள், பிரேக்குகள், சஸ்பென்ஷன் பார்க்க போகிறோம். பிறகு ஹூடின் கீழ் சென்று ஃபில்டர்கள், திரவ நிலை பரிசோதனைகளை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போது டயர்களில் தொடங்கி நாம் பார்க்க விரும்பும் 3 விஷயங்கள் உள்ளன. ட்ரெட் ஆழம், டயர் அழுத்தம் மற்றும் டயர் எவ்வாறு தேய்ந்து போயுள்ளது. இப்போது ட்ரெட் ஆழத்தில் தொடங்கி அனைத்து டயர்களிலும் இந்த தேய்மான குறிகாட்டிகள் உங்களிடம் இருக்கும். அவை டயரின் குழிகளில் நீங்கள் கவனிக்க முடியும். இந்த குறியீடுகள் என்ன சொல்கின்றன என்றால், உங்கள் விரலை ஒரு தடிப்பு பகுதியிலிருந்து அடுத்த தடிப்பு பகுதிக்கு இந்த தடிப்பு குழித்து குறியீடுகளின் மேல் வைத்து உருட்டினால் அது குழியில் கீழே விழாமல் நேராக மென்மையாக செல்லும் பட்சத்தில் உங்கள் டயர்களை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. அடுத்து, உங்கள் டயர்கள் சரியான அழுத்தத்தில் உள்ளனவா என்பதை உறுதி செய்வது முக்கியம். கதவு ஜாம்பின் உட்புறம் அல்லது உரிமையாளர் கையேட்டில் டயர் அழுத்த தகவல் இருக்கும். மேலும் இந்த அழுத்தம் குறைவாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது சீரற்ற தேய்மானம், மோசமான எரிபொருள் சிக்கனம் மற்றும் ஹைட்ரோபிளேனிங் வாய்ப்பை அதிகரிக்கும். இறுதியாக, நாம் உடைகள் அணிய வேண்டும். டயரை பார்க்கும் போது டயரின் மையம் வெளிப்புறத்தை விட அதிகமாக தேய்ந்திருந்தால் அது அழுத்தம் அதிகம் என்பதை குறிக்கும். வெளிப்புறங்கள் தேய்ந்து போயிருந்தாலும் மையப்பகுதி அவ்வளவாக இல்லை என்றால் உங்கள் டயர் அழுத்தமும் மிகவும் குறைவாக இருக்கலாம். ஒரு பக்கத்தில் மட்டும் டயர் அதிகமாக குளித்து என்பதை நீங்கள் கவனித்தால் உங்கள் சக்கர சீரமைப்பை அலைன்மெண்ட் மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்பதை குறிக்கும். அடுத்து, நாம் பிரேக்குகளை ஆய்வு செய்ய போகிறோம். இப்போது நான் பின்புற ஸ்பேர் டயர் கிட் கொண்டு சக்கரத்தை அகற்றியுள்ளேன். ஆனால் பெரும்பாலும் சக்கரத்தை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சக்கர துளைகளில் இருந்து நேராக பார்த்து உங்கள் பிரேக் பேட்களை பார்க்கலாம். ஒரு புதிய பிரேக் பேடில் சாதாரணமாக சுமார் 12 மில்லிமீட்டர் பேட் பொருள் இருக்கும். அந்த பேட் பொருள் சுமார் 3 மில்லிமீட்டருக்கு குறைந்துவிட்டால் மாற்றுவது பற்றி யோசிக்க தொடங்க வேண்டும். நீங்கள் 1 அல்லது 2 மில்லிமீட்டர் பேட் பொருள் இருந்தால் அந்த பிரேக் பேட்களை மாற்ற வேண்டும். பல நேரங்களில் இந்த பிரேக் பேட்கள் சுமார் 3 மில்லிமீட்டருக்கு குறைந்தால் அவற்றில் ஒரு உலோக குறிகாட்டி இருக்கும். அப்போது உங்கள் பிரேக்குகளில் கூச்சல் ஒலி கேட்க தொடங்கும். இது அவற்றை மாற்ற வேண்டிய நேரம் என்பதை தெரிவிக்கும். ஷாக் அப்சார்பருக்கு போகும்போது டாம்பரில் திரவம் கசிவதை பார்க்க கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஷாக் அல்லது ஸ்பிரிங்களில் பார்வை அடிப்படையிலான சேதம் உள்ளதா என்று பாருங்கள் மற்றும் அனைத்தும் நல்ல நிலையில் உள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள். மீண்டும் இதை செய்ய சக்கரங்களை அகற்ற வேண்டியதில்லை. ஸ்டியரிங் வீலை முழுமையாக ஒரு பக்கம் திருப்பி அந்த கோணத்தில் உள்ளே பார்த்து பிறகு மறுபக்கம் திருப்பி அந்த கோணத்திலும் பார்க்கலாம். சரி, இப்போது ஹூடின் கீழ் உள்ளதை பார்ப்போம். இப்போது நாம் முதல்ல பார்க்க போகிற அந்த விஷயம் என்ஜின் எண்ணெய். அதனால நீங்கள் டிப்ஸ்டிக்கை கண்டுபிடித்து அதை வெளியே இழுக்க வேண்டும். அதை வெளியே இழுக்கும் போது ஒரு துவையல் கொண்டு முழுவதையும் நன்கு துடைக்கப் போகிறோம். அதை நன்றாக சுத்தம் செய்ய போகிறோம். ஏனெனில் அதை மீண்டும் உள்ளே வைக்கும் போது சரியான அளவை பார்க்க முடியும். அது சுத்தமாக இருக்கிறது என்று தெரிந்தவுடனே அதை மீண்டும் உள்ளே வையுங்கள். பிறகு அதை வெளியே இழுத்து அளவை பார்க்க போகிறோம். டிப்ஸ்டிக்கை கழுவி சுத்தம் செய்து அதை மீண்டும் உள்ளே வைத்து பிறகு மீண்டும் வெளியே இழுத்து பார்த்தால் அதில் 2 சிறிய குறிகள் இருப்பதை நீங்கள் காணலாம். அதாவது இங்கே ஒரு துளை இருக்கிறது, மேலும் இன்னொரு துளை இங்கே இருக்கிறது. உங்கள் எண்ணெய் அளவு இந்த 2 துளைகளுக்கு இடையில் எங்காவது இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், அது முடிவில் அதாவது அதிகமான அளவு நிரப்பும் கோட்டில் இருக்கிறது. இப்போது அது கீழே இருக்கிறதா அல்லது எண்ணெய் எதுவும் தெரியவில்லை என்றால் சுமார் அரை குவார்ட் எண்ணெயை என்ஜினில் சேர்க்கலாம். பிறகு டிப்ஸ்டிக் மூலம் எண்ணெய் அளவை மீண்டும் சரிபார்த்து தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கவும். எண்ணெயாவது அது இந்த 2 குறிகளுக்குள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எவ்வளவு அடிக்கடி எண்ணெய் மாற்ற வேண்டும் என்பது குறித்து உங்கள் உரிமையாளர் கையேட்டை பார்க்கவும். மற்றும் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், எண்ணெயின் நிறத்தில் பாலை போன்ற தன்மை தெரிந்தால் அது குளிர்பானி உங்கள் என்ஜின் எண்ணெயில் கலக்கிறது என்பதை குறிக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை. அது நடக்கக்கூடாது. எனவே எண்ணெய் தெளிவாகவோ அல்லது கருப்பாக தொடங்கி இருக்கவோ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். கருப்பு நிறம் எண்ணெய் மாசுபாடுகளை தக்க வைத்திருப்பதால் வருகிறது. எண்ணெயை மாற்றும் முன் கவனிக்கவும். உங்கள் வாகனத்தை பொறுத்து பரிசோதிக்க வேண்டிய வெவ்வேறு திரவங்கள் இருக்கும். இந்த வாகனத்தில் மின்னணு பவர் ஸ்டியரிங் உள்ளது. எனவே பவர் ஸ்டியரிங் திரவம் பரிசோதிக்க தேவையில்லை. நீங்கள் பிரேக் திரவத்தை பரிசோதிக்க வேண்டும். அதனால் பிரேக் திரவம் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் குறியீட்டு கோடுகளுக்குள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும்.
உங்கள் கூலண்ட் ரிசர்வாயரிலும் இதையே பார்ப்பீர்கள். எனவே ரேடியேட்டருக்கு அருகில் அல்லது அதிலிருந்து வரும் இடத்தில் ரேடியேட்டருக்கான விரிவாக்க தொட்டி இருக்கும். மேலும் 1 நிமிடம் மற்றும் அதிகபட்ச வரியை காண்பீர்கள். குளிரூட்டும் திரவம் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் கோடுகளுக்குள் இருக்க வேண்டும். தேவையான போது கண்ணாடி துடைப்பான் திரவத்தையும் நிரப்புங்கள். அடுத்து நாம் வடிகட்டிகளை நோக்கி செல்கிறோம். இதில் 2 வடிகட்டிகளை பரிசோதிக்க வேண்டும். முதலில் என்ஜின் காற்று வடிகட்டி. பல நேரங்களில் இவற்றை அணுகுவதற்கு உங்களுக்கு கருவிகள் தேவையில்லை. நீங்கள் இவற்றை எளிதாக வெளியே இழுத்து சில கிளிப்புகளை கொண்டு பரிசோதிக்கலாம். அதுல சிறிது கழிவுகள் இருக்கிறதை நீங்கள் காணலாம். ஆனால் மொத்தத்தில் அது நல்ல நிலையில் உள்ளது. இன்னும் மிகவும் சுத்தமாக இருக்கிறது. அந்த கழிவுகளை நீங்கள் அசைத்து எடுத்துட்டு மீண்டும் அதை உள்ளே வைக்கலாம் அல்லது புதிய வடிகட்டியுடன் மாற்றலாம். நாம் பரிசோதிக்க வேண்டிய 2வது வடிகட்டி என்பது கேபின் ஏர் ஃபில்டர். இதை பொதுவாக க்ளவ் பாக்ஸின் பின்னால் காணலாம். மேலும் இதை அகற்றுவதற்கு பெரும்பாலும் எந்த கருவிகளும் தேவையில்லை. அதை எளிதாக வெளியே எடுத்து பரிசோதிக்கவும். இதுவும் சரியாகவே உள்ளது. ஆனால் இதில் நிச்சயமாக சில கழிவுகள் உள்ளன. எனவே இதை சற்று அசைத்து கழிவுகளை எடுத்துவிட்டு விரைவில் இதை மாற்றுவது பற்றி யோசிக்கலாம். இதில் நல்ல அளவு தூசி மற்றும் கழிவுகள் சிக்கியுள்ளன. அதை மீண்டும் உள்ளே நழுவ விட்டு பிறகு க்ளவ் பாக்ஸையும் மீண்டும் இடத்தில் வைக்கலாம். உங்களுடைய வைஃபர் பிளேட்ஸையும் பரிசோதிப்பது நல்லது. ஓகே, அவை மென்மையான தொடர்ச்சியான மேற்பரப்பாக இருக்க வேண்டும். எந்த கிழிவும் இல்லாமல் இருக்க வேண்டும். மற்றும் ரப்பர் பழுதடைய தொடங்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இன்னும் நெகிழ்வாக இருந்தால் உங்கள் கண்ணாடியில் நல்ல தொடர்பை பராமரிக்க முடியும். முடிவாக உங்கள் அனைத்து விளக்குகள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது ஹெட்லைட்கள், சிக்னல் விளக்குகள் மற்றும் பிரேக் லைட்கள். பிரேக் லைட்களை சரிபார்க்க நீங்கள் பிரேக் பெடலை அழுத்தும் போது நண்பர் பார்த்து சொல்லலாம், அல்லது கண்ணாடி அமைக்கலாம், அல்லது கைபேசியில் பதிவு செய்து எல்லா பிரேக் லைட்களும் வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தலாம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்கி இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். உங்கள் காரில் எளிதாக சரிபார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் நீண்ட காலத்தில் இது தலைவலியை தவிர்க்க உதவும். மேலும் பிரச்சனை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் பணம் சேமிக்க முடியும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் இணைந்த ப்ரோக்ரசிவ் நிறுவனத்திற்கும் நன்றி.